வணக்கம் 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 நண்பர்களே. செந்தில் பாலாஜியால் திமுகவுக்கு அழிவு காலம் தொடங்கியது, திமுக சோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜியோடைய உடல்நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கிற காரணத்தால் அவர் பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் இருக்கிறாரு. இன்னும் விசாரணையானது நடைபெறவில்லை, அது பாதையிலே அப்படியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல நபர்கள் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி உயிரோடு இல்லை, ஜெயலலிதா போல் ஆகிவிடுமா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சர்ச்சைகள் வெளியாகி கொண்டு இருக்கிறது. அவர் பார்த்திங்கன்னா இறந்துட்டார், அவரோட உடல் பார்த்திங்கன்னா பதப்படுத்த வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நேரடி காணொலி மூலிமா பார்த்திங்கன்னா நிறைய பேர் நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. அதை தாண்டி செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா கேஸ் நிரூபிக்கப்பட்டால் ஆங்கங்கே பார்த்திங்கன்னா வன்முறைகள் வெடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆட்சியை மாற்ற பல்வேறு கட்ட முயற்சிகளும் நடத்தப்படும். உடனடியாக ஆட்சி மாற்றம் கூட நடைபெறலாம், உடனடியாக பை எலெக்ஷன் வரலாம். இது போன்ற பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா பல்வேறு பிரச்சனை பார்த்திங்கன்னா வெடிக்கும். இதனால் பார்த்திங்கன்னா மக்களிடையே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துன்றது தான் உண்மை. இருந்தாலும் இதை எப்படி இந்த அரசானது பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி இஷ்யூவை கையாள போகிறாங்க அப்படின்றத நம்ம மேற்கொண்டு பார்க்கணும். அதை தாண்டி இப்போ திமுக மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை பார்த்திங்கன்னா இழந்துட்டாங்க மக்கள். இன்னும் பார்த்திங்கன்னா எத்தனை காலம்தான் ஏமாற்றுவீங்க, இன்னும் எவ்வளோ கோடியை சுருட்டுவீங்க, இன்னுங்க நாங்கள் 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்பட்டினர் பார்த்திங்கன்னா அவங்களோட குமுறல்களை தெரிவிச்சிட்ருக்காங்க, மன குமுறல்களை. இருந்தாலும் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா எங்களை சீண்டாது, தப்பான முறையில் பார்த்திங்கன்னா எங்கள் மேலே குற்றம் சாட்டுறீங்க, நாங்கள் நிச்சயமாக பார்த்திங்கன்னா குற்றமற்றவர்கள்னு சொல்லி நிரூபிப்போம், செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றமற்றவர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா வீடியோ மூலிமா பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தார். ஸோ செந்தில் பாலாஜி அவர்களே பார்த்திங்கன்னா நேரில் இதற்கான ஒரு தீர்வு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று வரை பார்த்திங்கன்னா மக்களிடையே பேசலை. அந்த 10 ரூபாய் சர்ச்சை என்று அவர் இறுதியாக பேசினது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பேசவே இல்லை. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் ரைடு நடத்தி முடித்த பின்னாடி விசாரணை காவல் எடுத்ததுக்கப்புறம் இதய வலி காரணமாக ஹாஸ்பிட்டலில் போகிற வழியெல்லாம் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ மட்டும்தான் இப்போதைக்கு சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. அதை தாண்டி அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ பதிவு கூட பார்த்தீங்கன்னா இன்றளவும் வெளியாகவில்லை. வெறும் ஃபோட்டோக்கள் மட்டும்தான் வெளியாகியிருக்கு. இன்னும் எத்தனை நாட்கள் செந்தில் பாலாஜியை அரசு மருத்துவமனையில் இருந்து ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு எத்தனை நாட்கள் மறைச்சி வைக்க போகிறீங்க? கூடிய சீக்கிரமே அவர் வெளியிடுங்க, நாங்கள் அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துட்ருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய முகத்தை காட்டி பேசுவாரா மாட்டாரா, என் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போலி அப்படின்ற நிரூபிப்பாரான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.